வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையில் 82 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் 82 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். எந்தெந்த இடங்களில் இந்த ரைடானது நடத்தப்பட்டது? மொத்தம் இவ்வளவு 82 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் மாலை திடீரென லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வட்டாட்சியர் அலுவலகங்களை குறிவைத்து திடீரென சோதனையை மேற்கொண்டனர். குறிப்பாக 35 வட்டாட்சியர் அலுவலகத்துல இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர் உட்பட பல்வேறு மாவட்டத்துல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை குறிவைத்து இந்த சோதனையை மேற்கொண்ட நிலையில சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக வட்டாட்சியர் அலுவலகங்கள்ல இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது நடைபெற்றது. குறிப்பாக அலுவலகம் முழுவதிலுமே இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருந்த நிலையில தற்போது நிறைவடைந்த நிலையில இதுல எவ்வளவு கணக்கிற்கு வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது என்கிற தகவலை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அளித்திருக்கிறார்கள். இந்த சர்ப்ரைஸ் செக்ல கணக்கில் வராத 13,78,250 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று ஜிபே மூலமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்த சந்தேகத்திற்கு வகையில 68,32,582 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர்ல இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்துல 11,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று சோழிங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல 31,000 பணம், ஜிபே டிரான்சாக்சன் 6,36,000 என பல்வேறு வட்டாட்சியர் அலுவலகத்துல இந்த பணத்தை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.